श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। हरि ओं तत्सत्। विवेकचूडामणि आरंभ मंगल श्लोकम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। मंगलाचरण श्लोकத்தோட भगवान ஆதிசங்கரர் இந்த விவேக சூடாமணி பிரகரண கிரந்தத்தினை தொடங்கியிருக்கார். கடந்த வாரம் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தினை நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம் கூட நம்ம முக்கால் பாகம் அதோடைய அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். மேலும் இன்னைக்கு அடுத்த அர்த்தத்தினை பார்ப்போம். ரெண்டாவது ஸ்லோகம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் अतः पुंस्त्वं ततो विप्रत तस्माद्वैदिकधर्ममार्गपरता विद्वत्वमस्मात् परम् आत्मानात्मविवेचनं स्वनुभवो ब्रह्मात्मना संस्थितिः मुक्तिर्नोशतजन्मकोटिसुकृतैः पुण्यैर्विना लभ्यते। இந்த முதல் ஸ்லோகத்தில் சங்கர பகவத் பாதாள் மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவத்தினை சொல்லி பாராட்டுறாரு, பிரைஸ் பண்ணுறாரு. ஸோ க்ளோரிஃபையிங் த ஹியூமன் பர்த். ஏன் சங்கரர் ஆச்சாரியர் இப்படி மனுஷ ஜன்மத்தினை பற்றி பாராட்டணும், சொல்லணும்? ஏன் சார், நாங்கள் எல்லோரும் மனுஷர்களாக தானே பிறந்திருக்கோம், எங்களுக்கு தெரியாதா மனுஷனாக பிறந்தோன்னு சொல்லி? அப்போ ஏன் அவர் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி குழந்தைகளுக்கு தாய் தந்தைகள் பணத்துடைய வேல்யூ பற்றி சொல்லி தருவாங்க. இல்லைன்னா பணம் என்ன குழந்தைகளுக்கு தெரியாது. டீனேஜ் வர படிப்பு அந்த வயசு வரைக்கும் கூட தெரியாது. எக்கச்சக்கமாக இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. அப்பப்போ அதனால தான் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பணத்துடைய வேல்யூ தெரியணும், இப்படியெல்லாம் சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். அதே மாதிரி தான் லோகஹிதத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாத்மர்கள், சாதுக்கள், சத்குருகள் இப்படி நமக்கு தெரியாத விஷயத்தினை அதோட மதிப்பினை நமக்கு சொல்லி தரணும். அந்த வகையில் பகவான் 9 விஷயங்களை சொல்லி இந்த ஸ்லோகத்தில் மனுஷ ஜன்மத்தினை பாராட்டுறார். அதில் 6 விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். சுருக்கமாக அது மட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்தது விஷயம் தொடங்குவோம். முதல்ல 64 லட்சம் வகையான இந்த யோனிகள் ஜீவராசிகளுக்குள்ள ஜந்துனாம் நரஜன்ம ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தினால எவ்வளோ புண்ணியம் செஞ்சதுனால தான் இது அடைய முடிகிறது. அப்படி இட்ஸ் அ வெரி ரேர் கிஃப்ட், ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேயும் அடுத்தது இவனுக்கு பௌருஷம் இருந்துச்சுன்னா பும்ஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா தான் ஆணா பிறக்கிறதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இங்கே
ஒரு வாழ்க்கையில் தர்மம் அனுசரிக்கிறதுக்கு அப்புறம் பரம புருஷார்த்தங்களான 4 புருஷார்த்தங்களையும் சாதிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஒரு நிச்சயமான புத்தி இவனுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பௌருஷம். சரியா? அப்போது தெரிஞ்சுக்கணும், 4 புருஷார்த்தங்கள் இருக்கு, 4 ஆசிரம தர்மங்கள் இருக்கு, 4 வர்ண தர்மங்கள் இருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? திரும்ப அதுக்கும் இவனுக்கு காதில் குருமுகமாக தான் யாரோ சொல்லி தான் தெரியணும். ஸோ இப்படி தெரிஞ்சிடுத பிறகு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தைரியமாக அந்த தர்ம மார்க்கத்தில் தர்மத்தின் வச்சு பணத்தினை சம்பாதிச்சுக்கணும், தர்மத்தினை வச்சுட்டு சுகத்தை அனுபவிக்கணும், கடைசியாக பரம புருஷார்த்தமான மோட்சத்தின் அடையிறதுக்கும் இந்த தர்மம் என்ன சித்த சுத்தி பண்ணி என்னை தயார் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பாவனை இருந்து அவனுக்கு பேர், அதுக்கு பேர் பௌருஷம். சரியா? அப்படின்னு சொன்னால் என்னுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு எனக்கு தோணுற மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சால் செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்ஸு இல்லாத அவன் பேர் அவன் வந்து அவனோ அவளோ அது வந்து அவங்களுக்கு பௌருஷம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? புருஷார்த்தத்தினை பிராபிக்க செய்யறதுக்கு வேண்டிய தைரியம், சாகசம், நிர்ணயம் இருக்கிறதுனால பௌருஷத்துவம், பும்ஸ்துவம். அதுக்கப்புறம் விப்ரதா. ஒருவேளை இவனுக்கு வேதம் படிக்கிற பாக்கியம் கிடைச்சி த்விஜனா திரும்பி ஓகே அந்த உபநயன சம்ஸ்காரம் நடந்து இவனுக்கு வேத அத்தியனத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, பிராமணனாக இருந்தா விப்ரதா, அப்போ வந்து சம்ஸ்கிருதவான் ஆயிடுவான், சம்ஸ்கிருத புருஷன் ஆயிடுவான். அடுத்தது அப்படி அது நடந்தால் அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு ரேர் கிஃப்ட்னு. அதுக்கப்புறம் இவ்வளவு பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வாழ்க்கையில் கிரகஸ்தனாக வந்து வாழும்போது, கிரகஸ்தனன் இல்லை எந்த வாழ்க்கைனா வைதிக தர்ம மார்க்க பரதா, நான் இந்த வைதிக தர்ம மார்க்கத்திலேயே பயணிக்கணும், இதில் தான் இருக்கணும், இதுதான் எனக்கு ஸ்ரேயஸ்ஸு கொடுக்கும், இதுதான் எனக்கு ஹிதம் பண்ணும், எனக்கு பிரியமனேது நான் சுவார்த்தத்தோடு செய்யாமல் வேத தர்ம மார்க்கத்தினை வைதிக தர்ம மார்க்கத்தினை அனுசரிக்கணும்னு ஆசை இருந்தால் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளெஸ்ஸிங் மாதிரி தான். அப்படி அடுத்தது 5வது வந்து அஸ்மாத் பரம் வித்வத்வம். வித்வத்வம்னா இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, இதெல்லாம் நல்லதாக தான் தோணுறது. சரியா? ஆனால் விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கு, தர்மம் சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கு, தர்ம சங்கடம் ஏற்படும் போது தர்மத்தினை அனுசரிக்கணுமா விட்டுடணுமா, அதர்ம மார்க்கத்தில் போகணுமா, இப்படி வித்வத்வம்னா கேட்டது காதுனால உள்ளக்கு போய் சேர்ந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதோடைய ஆழமான அர்த்தங்கள், முக்கியமாக வேதாந்த சிரவணத்துக்கு வரும்போதும் வரணுமே, வாழ்க்கையில் மோட்சத்துக்கு ஞானத்துக்கு வேதாந்த சிரவணத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட குரு கிட்ட வரும்போதும் அங்கே அந்த சூக்ஷ்மமான வார்த்தைகள் சொல்லி குரு அந்த உபதேசம் பண்ணும்போதும் அதோடைய ஆழம் டெப்த்துன்னு வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி இருந்தால் அதுக்கு பேர் வித்வத்வம். த கெப்பாசிட்டி டு நோ அண்ட் த கெப்பாசிட்டி, த எபிலிட்டி டு சேஞ்ச். எப்படி நான் என்ன மாற்றிக்கிட்டால் எனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி டு கிராஸ்ப் அண்டர்ஸ்டாண்ட் ஏற்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிடுவேன். என்னோடய புத்தினி மனசினி சரீரத்தின் எல்லாத்தையும் டியூன் பண்ணுவேன். அப்படி இருந்தால் வித்வத்வம். சரியா? இது பாண்டித்யமன் இல்லைங்க. அதனால தான் வித்வத்வம்னா டு நோ த கோர், அந்த கடைசி சத்தியம் ட்ரூத்துன்னு அப்படி கிராஸ் பண்ணக்கூடிய ரசத்தினை சாரத்தினை கிரகிக்கக்கூடிய சக்தி இருந்த வித்வத்வம். அப்புறம் ஆத்மா அனாத்ம விவேச்சனம். எதுக்கு இதெல்லாமே கடைசியில் இங்கே ஆத்மா அனாத்மா, ஒன்று வந்து சத்தியம் ரிதம், இன்னொன்று வந்து அன்ருத்தம்
அது வந்து மித்யா, அனாத்மா, காணப்படுறது. இது ரெண்டுமே பக்கத்தில் ஒட்டி இருக்க, சேர்ந்து தான் இருக்கும். இது எல்லாம் ரெண்டு சேர்ந்து தான் டிரான்சாக்ஷன் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையானே ஜெர்னி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இங்கே அப்போ இதில் நான் சத்தியத்தினை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சத்தியத்து மேலே கொஞ்சம் தோற்றம் மித்யா இல்லாதது காணப்படுறதுன்னா அது என்ன, அனாத்மானேது. ஸோ ஆத்மா அனாத்மா விவேச்சனம் அப்படின்னா விவேகம் అనేది ரொம்ப முக்கியமாக இவனுக்கு இருந்திருக்கணும். ஏன்னா இவ்வளவு படித்தானும் பிராமணனாக இருந்தாலும் அப்புறம் சத்வகுணம் இருக்கு, அப்புறம் எனக்கு மனுஷ ஜென்மம் கிடைச்சது, எனக்கு நிறைய சாதிக்கணும்னு ஆசையும் இருக்குது, பௌருஷத்துவம் இருக்குது, எல்லாம் இருந்து கடைசியில் இது எல்லாத்தையும் ஞானத்தினையும் அறிவினையும் எதுக்கு உபயோகப்படுத்தணும் தெரியுமா? உன்னோட மூளை ஆத்மா அனாத்மா, எது பர்மனெண்ட் எது இம்பர்மனெண்ட், அப்படி இந்த ரெண்டு விசக்ஷணம் செய்யக்கூடிய சக்தி யாருக்காவது ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அதனால தான் அவன் அப்போ முமுட்சு ஆயிடுவான். ஏன்னா அந்த மோட்ச வஸ்து மோட்சம் అనేది அடையிறதுக்கு சத்தியம் தெரிஞ்சுக்கிறணும். சத்தியம் అనేది தெரிஞ்சுக்காதனால தான் அசలు மனுஷனுக்கு இந்த ஜென்ம சரீரம் அஜ்ஞானம் இதெல்லாம் தொடங்கிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட விவேகம் இருக்கனால நித்யா நித்திய வஸ்து விவேகம் இருக்கணும். இங்கே வரைக்கும் பார்த்தோம். அடுத்து இன்னும் 3 விஷயங்களை சொல்கிறார். ஸ்வ அனுபவா, ஸ்வனுபவா. இது குரு கிட்டேருந்து கேட்டோம். குரு சாஸ்திரம் முன்னாடி வச்சுக்கிட்டு சாஸ்திரத்தில் இருந்து தான் விஷயங்கள்னு பலதை சொல்கிறாரு. இது வந்து ஸ்வானுபவம் ஆகணும். அதனால தான் ஸ்ருதி யுக்தி அனுபூதி என்றோம். அனுபூத்தின்னா அபரோக்ஷானுபூதி. இட்ஸ் மை டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் த இன்டைரக்ட். அப்படி அந்த கடைசிலி கல்மினேஷன் இஸ் கால்டு அபரோக்ஷானுபூதி. அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டது. இது கூட ரொம்ப ரேர் அண்ட் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, ஸ்பெஷல் கிஃப்ட் தான். இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் முக்தி என்ன அது அப்படி. அப்போ இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் தெரிஞ்சிச்சு. ஆத்மா అనేది வந்து நானன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு அது எனக்கு ஸ்வ அனுபவமாக இருக்கு. இனிமே குரு சொன்னதுனால ஒத்துக்கிறதோ சாஸ்திரம் சொல்கிறனால ஒத்துக்கன்னு இல்லை. இட் இஸ் கன்ஃபர்ம்டு பை மீ. என்னாலேயே நானே அதை கிரகிச்சிட்டேன். அப்படி கிரகிச்சா என்னாகும், அதுக்கு பேர் தான் முக்தி. இப்படி அந்த ஃபைனல் பீட்டிட்யூட் கைவல்ய முக்தி, ஜீவன் முக்தியா. முக்தின்னா நம்ம வேதாந்த பரம் என்ன இங்கே இப்போவே. அதுக்கு பேர் பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்தி. ஸோ மாயா கல்பித்தமான இந்த சரீரம், மாயா கல்பித்த அவித்யா கல்பித்த சரீரம் வந்து நெகேட் பண்ணிட்டு நிஷ்கர்ஷயா நெகேட் பண்ணிட்டு அந்த பிரம்ம வஸ்துவான சாட்சி சைத்தன்யமான நான், அதுதான் என்னுடைய ஸ்வரூப்பம்னு உணர்றது பேர். இதுக்கு பேர் முக்தி. இப்படி அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஒருத்தன் வரணும்னா 8 ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் 9வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா சங்கரர், இவ்வளவு நடக்கணும்னா ஒரு மனிதனுக்கு சதகோட்டி ஜன்ம சுக்ருதைஹி புண்ணியைஹி வினா ந லபதே. ஓகே, சதகோட்டி ஜன்ம சுக்ருதைஹி புண்ணியைஹி வினா. அப்போ எத்தனையோ கோட்டி ஜன்மங்கள், சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி இப்படி பெரிய நம்பர் சொல்கிறார் நினச்சிக்காதுங்கோ. இப்போ இந்த நிலையில் நம்ம இப்படி இங்கே இருந்துட்டு இன்றைக்கி விவேக சூடாமணி இப்படிப்பட்ட வேதாந்த சிரவணம் பண்ணுறோம்னு சொன்னால் எவ்வளோ பாக்கியம்னு. எத்தனையோ கோட்டி, ஓகே, சதகோட்டி என்றார். 1 கோடி இல்லை, 100 கோடி ஜன்மங்கள்னா எத்தனையோ ஜன்மங்கள் எடுத்து செஞ்ச புண்ணியம் ஏதாவது எல்லாம் பக்குவமாய் அப்படி இருந்தால் அப்போதான் இந்த 8மே நடக்கும். அதனால்
ஒருத்தர் அவங்கள டிக் பண்ணிக்கணும். இப்போ இந்த 8 சொல்லிட்டோமா, இதில் எதெல்லாம் நமக்கு இருக்கு, இன்னும் என்னென்ன நம்ம வந்து அந்த பிளாங்காக இருக்காது ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டிக் பண்ணிட்டா அப்போ தெரிஞ்சுக்கணும், அப்பா எத்தனை கோட்டி கோட்டி ஜென்மங்களோட புண்ணியத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தத்தோட திருப்தியோட இந்த மார்க்கத்தில் இனிமே அப்படியே பயணிக்க வேண்டியதான், ஆத்தியாத்மிக வாழ்க்கை நடத்தணும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இது லபிக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல விவரமாக மனுஷ ஜன்மத்தோட முக்கியத்துவம் பற்றி சொல்லி இன்றைக்கி 3வது ஸ்லோகத்தில் கூட இன்னும் இந்த நரஜன்ம விஷயம் பற்றி இந்த நீ சதகோடி ஜன்ம புண்ணியங்கள் செஞ்சாய் சரி, ஆனால் அது எல்லாத்தையும் கடைசியில் ஃபைனலாக சேங்ஷன் பண்ணுறதுக்கு நடக்க வைக்கிறதுக்கு அப்போ ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். ஈஸ்வர அனுகிரகம் வேணும். ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் லபதே வேதாந்த அத்வைத வாசனா அப்படின்னு கூட சொல்லப்படுறது. ஒரு மனிதனுக்கு அத்வைத்தம் பிடிக்கணும், அத்வைத்த ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும், அத்வைத்த ஞானம் சொல்லி கொடுக்குற கிளாஸுக்கு வரணும், அப்படிப்பட்ட குரு கிட்ட போகணும்னு ஆசை வந்ததுன்னா அது வந்து ஈஸ்வர அனுகிரகம். அந்த ஈஸ்வர அனுகிரகம் பற்றி தான் இங்கே மேலே சொன்ன 8 விஷயங்களையும் சுருக்கமாக சிந்தசைஸ் பண்ணி 3 விஷயங்களாக இப்போது 3வது ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். துர்லபம் த்ரயமே வைத்தது தேவானுகிரஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. வெரி ஆஃபன் கோட்டட் ஸ்லோகா, நிறைய வாட்டி பல சத்சங்கத்திலும் நானே கூட சொல்லியிருக்கேன், மகாத்மர்கள் பல வாட்டி சொல்கிற ஸ்லோகம். ஸோ துர்லபம், அந்த துர்லபம் அనే வார்த்தை முதல்ல ஆரம்பித்தார், ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம். அந்த துர்லபம் என்னதுன்னா தௌர்லபியஸ்ய பாவக, துர்லபியம் துர்லபம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு, அப்படின்னா நீ தான் நமக்கு நம்மளே சிரமப்பட்டு புண்ணியம் பண்ணி எல்லாம் செஞ்சு இப்படி வாங்கிட்ட நம்முடைய ப்ராப்பர்ட்டி இந்த ஹியூமன் பாடி. ஆனால் இது எல்லாத்தையும் புண்ணியம் பண்ணிட்டா அந்த புண்ணியமெல்லாம் எங்கே இருக்கு, அது எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது, எனக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்குன்னு எப்படி தெரியும், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாரும் வந்து சார்ட்டிங் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னால் கர்த்ருராக்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம். நம்ம செய்கிறோம், அது எல்லாத்தையும் கரெக்டாக நமக்கு வர மாதிரி செய்கிற உள்ளே இருக்கிற அந்தர்யாமி ஈஸ்வரனே நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த அனுகிரகம் பற்றி சொல்லும் போதும் 3 சொல்கிறார். துர்லபம் த்ரயம் ஏவைத்தது, இந்த 3மே எந்த 3 சொல்கிறேன், இந்த 3 நடந்தால் இட்ஸ் த வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. நாம் வந்து வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு என்னமோ ஐஃபன் டவர்னு தாஜ்மஹால் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பகவான் சங்கரர் சாஸ்திரப்படி the wonderment or the greatest blessing and grace of the Lord என்னன்னு சொன்னால் இப்போ புரிஞ்சுக்கணும், எனக்கு கடவுளை கிருபை பண்ணுறாரா இல்லையா, கடவுளுடைய கருணை எனக்கு இருக்கா இல்லையா, அனுகிரகம் பண்ணுறாரான்னா எப்படி தெரியும் சார்ன்னா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பேரம் பேசுகிற பக்தியில் உனக்கு தெரியாது. இங்கே கேட்டுக்கோ, இது நடந்துச்சுன்னா யூ ஆர் த மோஸ்ட் பிளெஸ்ஸட் சோல் இன் திஸ் வேர்ல்டு. அப்படி சொல்லும்போதும் 3 த்ரயமே வைத்தது தேவ அனுகிரக ஹேதுகம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ. அதில் 1 நடந்தாலும் 2 நடந்தாலும் 3 நடந்தாலும் கூட அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகாதேவ, அதுதான் காரணமனே புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஈஸ்வரனுக்கு வழிபட்டுட்டே இருக்கணும், நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணுறதுக்காக இந்த கைகள் இருக்கு, தலை குனிஞ்சு இப்படி அவனுக்கிட்ட சரணாகிறதுக்கு தான் தலை இருக்கு.
அவருடைய கதை கேட்கறதுக்கு தான், அவருடைய சொற்களை கேட்கறதுக்கு தான் காதுகள் இருக்கு. பாகவதம் இப்படி ஒரு அவயவத்தினை அந்த ஈஸ்வரனுடைய ஆராதனைக்கு, ஸ்மரணத்துக்கு, கீர்த்தனத்துக்காக தான் அப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லுது. அப்படி உபயோகப்படுத்தலைன்னா வேஸ்ட்டு. சரி, என்ன சார் அந்த 3 அது சொல்லுங்க. 2வது வரியிலோ மனுஷத்துவம், டு பி born as a human being, மனுஷ சரீரம், மனுஷத்துவம். மனுஷத்துவம்னா த ஹியூமன் பாடி. ஓகே, மிருகத்துவம், மனுஷத்துவம். இது அதான் சொல்லிட்டு ஆல்ரெடி ரேர், துர்லபம். சரி, அதுக்கு அடுத்தது எல்லாமே கடைசியில் அங்கே ஜந்துனாம் நரஜர்ணம் துர்லபம்னு சொல்லி 2வது ஸ்லோகத்தில் அப்புறம் அடுத்த 6 விஷயங்கள் ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே திங்க் பண்ணிட்டு இருந்தால், ஹோம்ஒர்க் பண்ணுங்க. என்ன ஆயிடுச்சு கடைசியில்? பிரம்மாத்மனா ஸ்திதி முக்தி. அந்த பிரம்மாத்மஸ்திதி அப்படி என்ன அர்த்தம்? என்ன? பரம புருஷார்த்தமான 4 புருஷார்த்தங்களை கூட உள்ள தர்ம, அர்த்த, காம, ஃபைனல்லி மோக்ஷ, தி ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த பாண்டேஜ். அப்படிப்பட்ட மோக்ஷம் பரமபுருஷார்த்தம் அடையணும்னா மோக்ஷம் அடையணும்னு இச்சை இருக்கிற, ஆசைப்படுற அந்த ஸ்வபாவத்து பேர் முமுக்ஷுத்வம். eagerness to gain the Brahma Jnanam, or eagerness to get liberated myself from all the miseries and sorrows. அதனால முமுக்ஷுத்வம். ஸோ இட் இஸ் துவம் అనేది பாவனா. முமுக்ஷு ஆகணமனே அப்படிப்பட்ட ஒரு ஆசை. மனுஷனாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனுஷனாக பிஹேவ் பண்ணுறதுக்கு இருக்க வேண்டிய ஒரு அந்த கெப்பாசிட்டி, மனுஷத்துவம். ஓகே, உனக்கு மனுஷத்துவம் இல்லை உனக்குள்ள. மனிதனாக தானே அப்படி திட்டுறோம் அப்பப்போ. ஏன்னா மனுஷனாக இருக்கவே மாதிரி இல்லை. சரியா? மனுஷத்துவம். ஸோ முமுக்ஷுத்வம், மோக்ஷத்துக்கு இச்சை. அப்புறம் சரி, மோட்சம் அடையணும்னு இச்சை இருக்குது சார். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கு நிறைய பேருக்கு ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போனால் அங்கே நிறைய ருஷிகள் இருப்பாங்க, சுவாமியார்கள் இருப்பாங்க. அங்கே கங்கா நதி இப்படியெல்லாம் பிரவகிச்சிட்ருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஹிமாலயங்கள் எல்லாம் இருக்கும், தபசு பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியெல்லாம் இது பற்றி ஒரு நல்ல இமேஜினரி பிக்சர் இருக்குது எல்லாருக்கும் ஹிருதயத்தில். சரி, எனக்கு மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சில பேர். இப்போ யாரும் அதுக்கெல்லாம் போக மாட்டான். ஓகே, இல்லைன்னு என்ன பண்ணுவான்? விக்கின் பாத்தம்ஸில் போய் புஸ்தகம் வாங்கிட்டு அந்த டைட்டில் பார்த்தா நல்லா இருக்குன்னு வாங்கி படிப்பான். கொஞ்சம் அது படிப்பான், கொஞ்சம் அது படிப்பான், கொஞ்சம் இங்கே கேட்பான், கொஞ்சம் அங்கே கேட்பான். இப்படியெல்லாம் சுற்றுவானே தவிர இதுக்கு என்னதான் பண்ணணும்னேது அவனுக்கு அந்த ஈஸ்வரனு தான் அனுகிரகம் பண்ணி எப்போ நமக்கு அத்தியந்த தீவிரமான அந்த மோட்ச இச்சை உள்ளே இருக்கிறதோ, நம்ம புண்ணியம் பலிக்கிறதோ, அந்த சமயத்தில் அந்த ஈஸ்வரனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதோ, அப்போ என்ன ஆகுமன்னா மகாபுருஷ சம்ஸ்ரயா. இந்த பிரம்ம ஜானத்தனே சொல்லி கொடுக்குற ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனான சரியா இந்த மார்க்கத்தில் எனக்கு வழிகாட்டக்கூடிய குருவுக்கிட்ட போய் பூர்ண சரணாகதியோட அவர்கிட்ட பாதங்களை பிடிச்சிக்கிட்டு என்னை கரையேற்றுங்கோ அனு கேட்குற ஒரு பாவம் வருது பாருங்கோ. அப்படின்னா குரு எனக்கு வேணும். குரு யாராவது எனக்கு இருந்துட்டு எனக்கு இந்த மார்க்கத்தில் வழிகாட்டினவனே ஒரு ஆசை இருந்து அப்படி ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைச்சா அது ஆஹா, ஈஸ்வருடைய அனுகிரகம் பரிபூர்ணம். இங்கேயும் இந்த 3த்தில் டிக்கு பண்ணிக்கணும். என்னதான் குறை இருக்குது நமக்கு? இப்போது மனுஷனாக பிறந்தோம், மோட்சம் அடையணும் ஆசையும் இருக்கு, அதனால தான் சத் சங்கத்துக்கு வருவோம், அதனால தான் அநேக வருடங்களாக விடாமல் இஷ்டப்பட்டு கற்றுக்கிறோம், படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுனது அநேக வருஷங்கள் முக்கியமாக
ஒரே குரு கிட்டேருந்து படிச்சுக்கணும். அதனால இங்கே மகாபுருஷ சம்ஸ்ரயம்னு சொன்னார். இந்த மகாபுருஷன்னா மகாத்மா, மகாத்மான்னா ஞானி, ஞானின்னா ஜீவன் முக்தர், ஜீவன் முக்தர்னா அந்த சத்குரு. ஸோ குரு வந்து இந்த வித்யனை அவருக்கு அனுபவப்பட்ட அந்த பிரம்ம வித்யத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு என்னோ கை பிடிச்சிட்டு கொண்டு போகக்கூடிய திறமை இருக்கணும். த டீச்சிங் கெப்பாசிட்டி டு த டீச்சர். அதனால மகாபுருஷ சம்ஸ்ரயம்னா அவங்களோட சாங்கத்தியம். அப்படிப்பட்ட குரு எப்படி சார் கிடைக்கும், எப்படி சார் தெரியறது? நெட்டில் போய் தேடட்டுமா, இல்லைன்னா எங்காவது எப்படி தெரியும்? இவர் மகாபுருஷன் எப்படி தான் தெரியும் சார்? ஏதாவது அடையாளம் இருக்குமா? அவர் நிறைய படித்தாராமா, என்ன படித்து அந்த பேருக்குள்ளே பக்கத்தில் எழுதிக்கிறாரு, அப்படி சொன்னதுனால மகாபுருஷன் தெரியுமா? இல்லைன்னா அவர் காஷாய துணியெல்லாம் உடுத்திக்கிட்டாரு, அப்படினால தெரியுமா? முடி தாடி வளர்த்தனால மகாபுருஷன் தெரியுமா? இல்லை அவருக்கு பெரிய ஆசிரமம் இருக்குதாம்மா, 100 ஏக்கர் ஆசிரமம் இருக்குது. அப்புறம் அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவர் எங்காவது வந்தாச்சுன்னா பார்க்கறதுக்கு 1000 எல்லாம் பேர் வரும். அப்படியெல்லாம் இருந்தால் அது மகாபுருஷன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தான் தெரியும்? வழியே இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன பண்ணணும்? அப்போது அந்த ஈஸ்வரனுக்கே நமஸ்காரம் பண்ணி, ஈஸ்வரா பகவானே, நான் இவ்வளோ பூஜை இவ்வளோ எல்லாம் செய்கிறேன், இது எல்லாத்தோடைய பலம் எனக்கு நல்ல ஒரு சத்துன்னு காட்டி கொடுக்குற ஒரு சத்குருன்னு எனக்கு பிரசாதம் பண்ணும், வழிகாட்டு குருன்னு எனக்குன்னு சொன்னால் அந்த ஈஸ்வரன் அப்படி பிரார்த்திச்சா, ஓகே. இப்போ கிடைச்சதுன்னா யாருக்காவது நீங்கள் இப்போ பிரார்த்தனை பண்ணலன்னா கூட போன ஜென்மத்தில் பிரார்த்தனை பண்ணி வந்திருப்பீங்க. அதனால தான் இப்போ கூட வந்துட்டோம், உட்காந்துட்டோம், கேட்குறோம். என்ன வேறு என்ன அடையாளம் வேறு எதுவுமே இல்லை. என்ன இவனு ஞானியாக இல்லைனேது வந்து வெளியிலோ அடையாளத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க. இட் இஸ் எ இன்னர் ஸ்டேட்டஸ். அதனால இப்போ பகவத்கீதையில் கூட இப்போ பேசிட்டு இருக்கிற 6வது அத்தியாய ஸ்லோகங்களில் கூட பகவான் வந்து கடைசியில் அப்போ என்னதான் ஞானிக்கு அஜ்ஞானிக்கு எப்படி தான் வித்தியாசம், வெளியில் என்னதான் தெரியும்னா வெளியில் ஒன்றும் தெரியாது. எல்லாரும் மாதிரி அவருக்கு சரீரமும் மனசு அவருடைய இதே சாப்பாட்டு தூக்குறது எல்லாமே நடக்கும். அதனால் ஞானி అనేది நமக்கு எப்படி தெரியும்னா அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் வேண்டாம் பாரு. சரி, அட்லீஸ்ட்டு ஒரு இடத்துல சத்சங்கம் நடக்கிறது போய் கேட்கணும் தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்காக. அதனால தான் சிஸ்டமேட்டிக்லி கன்சிஸ்டன்ட்லி சம்பிரதாயபத்தமாக எங்காவது ஒருத்தர் வந்து சாஸ்திரத்தின் டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓகே, பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே போய் சரி எப்படியோ தெரிஞ்சிச்சு, காதுன விழுந்தது, வந்துட்டோம், உட்கார்ந்ததுக்கப்புறம் பல வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து அவர் எவ்வளோ சின்சியராக டீச் பண்ணுறாரோ, எப்படி சிஸ்டமேட்டிக்காக பங்க்சுவலாக நடத்தி நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்பு சொல்லி கொடுக்குறாரோ இந்த பிரம்ம வித்யத்தனை, நீயும் அந்த மாதிரி சில வருடங்களாவது போயிட்டே இருந்த உனக்கு தெரியும் இவர் எனக்கு தகுந்த குருவா இல்லையான்னு. அப்புறம் ஒரு வேளை உனக்கு மனசில் வந்து இவர் எனக்கு தகுந்த குரு இல்லைன்னு உனக்கு தோணுறதுன்னு சொன்னால் நீ போய்க்கலாம். ஆனால் உனக்கு தகுந்த குரு இல்லைன்னு தோணுறதுன்னு சொன்னால் அர்த்தம் உனக்கு இன்னும் இதுதான் இப்படி சொல்லி கொடுக்கறது தான், இப்படி எனக்கு சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணுறது தான், சாஸ்திரத்தினு வேதாந்தத்தினு சொல்லி கொடுக்கறது தான் ஞானத்துக்கு வழியன்னு உனக்கு உள்ள தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நீ என்னமோ தேடிக்கிட்டு எதுக்காக வந்துட்டான்னா நீ ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸுக்கு வருவேன். யாரோ சொல்லியோ எப்படியோ போர்டு பார்த்தியோ அது பார்த்தியோ வருவேன். ஆனால் அடுத்த வாட்டி 2வது கிளாஸுக்கு வரமாட்டேன். சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வருவாங்க. போதும் எல்லா கிளாஸிலும் எல்லா நாள்லேருந்தே தானே அந்த பிரம்மம் ஆத்மா அனாத்மா அப்புறம் சாதன சத்துர்சம்பத்தி இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன எனக்கு தெரியாத விஷயமா என்ன? இப்போ அங்கே போயிட்டு உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன எதுக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஈஸ்வர அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக வரல. இன்னும் உன்னோட புண்ணியம்
பத்தலை, அதனால் சித்தசுத்தி பத்தலை, திரும்பி என்ன பண்ணும், புண்ணியம் பண்ணும், ஈஸ்வரனுடைய பிரார்த்தனை பண்ணும். ஒரு வேளை அப்படி நடந்து அப்பா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டோம், இனிமேல் நிம்மதி அப்படின்னு நமக்கு மனசில் தோணணும். நமக்கு மனசில் தோணிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணி, அப்புறம் ஏதாவது நடுவில் நீதான் ஈஸ்வரா, எனக்கு இவர் தான் சரியான குருவா, இவர் தான் என்ன கரையேற்றுவாரா, இவர்கிட்ட இருந்தால் எனக்கு ஞானத்துக்கு உபதேசம் கிடைக்குமானது நீ ஈஸ்வர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். வேறு வழி இல்லை. There is no other way to find out who is a Mahapurusha, who is a suitable guru to me. நீ உனக்கு பக்தி ஒழுங்காக இருந்துச்சுன்னா, நீ உபாசனை நல்லா பண்ணியிருந்திருந்தா, சதகோடி ஜென்ம புண்ணியம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது நடக்கும். அதனால் அது நடந்துச்சுன்னு இஃப் யூ ஃபீல் நவ், பி ஹாப்பி, பி கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல் டு தட் லார்ட். அவ்வளோதான். ஸோ அழகாக இந்த ஸ்லோகத்தில் 3 விஷயங்கள் சொன்னார். 3மே ரொம்ப முக்கியம். 3த்தில் 3ஆவது ரொம்ப முக்கியம். 3ஆவதே ரொம்ப முக்கியம். அண்டர்லைன் இட். இது என்ன, நிறைய பேர் இங்கே முமுட்சத்துவம் இருக்கும். லோகத்தில் பார்ப்பீங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸு, நிறைய சாதகர்கள் பல இடத்துல ஒரு இடத்துக்கு போனோட அங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க, இங்கே போனால் இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அப்புறம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, நாம சங்கீர்த்தனம் மண்டலியில் சேருங்கோ, தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதே போதும், அதே மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் பகவானே சொல்ல போகிறாரு. அதனால் இப்படி இந்த சுத்தல் எல்லாம் நின்று போயிடும். இனிமேல் நான் சுத்த வேண்டியதில்லை, நான் சரியான மார்க்கத்தில் இருக்கேன். நான் உள்ளே நின்று நமக்கே தெரியும். அந்த குருக்கிட்டேருந்து சாஸ்திரம் ஸ்ரத்தா பக்தியோட கேட்க ஒன்று சொல்கிறேன் பாருங்கோ. இந்த மகாபுருஷன், இந்த குரு, மகாபுருஷன் என்ன குரு எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, இது படிக்கிறது, இந்த வர்றது செய்கிறது, இந்த ஸ்ரவணம் சத்சங்கம், இந்த கிளாஸ் எனக்கு உபயோகரமாக இருக்கு, நான் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் தான் எடை போட்டுக்கணும். நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்குமா, இது எனக்கு சூட்டபுளாக, இதுதான் போதுமானது. ஏன்னா சாஸ்திரம் இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ இத்தனை வருஷமாக கேட்டோம் நம்மன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு கிளாரிட்டி வந்திருக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி வேவரிங்னஸ்ஸு, ஜம்பிங்கு, கோயிங்கு, திஸ் அண்ட் தட், அது பண்ணிக்கணும் இது பண்ணிக்கணும்னு நீ போகிறேன்னு சொன்னால் நீ உனக்கு இன்னும் ஏதோ பாபம் தடம் இருக்கு, ஈஸ்வரனுடைய கிருபை சரியில்லை, நீ இன்னும் சரி பண்ணிக்க வேண்டியிருக்கு. இப்படி தான் நிறைய பேர் அப்படி சுத்தல் இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ரிகக்னைஸ் திஸ் பிளெஸ்ஸிங் ஆஃப் தி ஈஸ்வர மகாபுருஷ சம்ஸ்ரயமனே. அதனால் நம்ம சந்தேகம் இல்லாமல் எனக்கு சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தினே பிடிச்சிக்கும். சாஸ்திர மாதாவே ஈஸ்வரனே நமக்கு அனுகிரகம் பண்ணி சரியான விதமாக நமக்கு அது கிடைக்கிறதுக்கு ஏற்பாட்மெண்ட் பண்ணுவார். ஹாவ் எ ஃபெய்த், ட்ரெமெண்டஸ் ஃபெய்த், கீப் ஆன் ப்ரே அண்ட் ஆஸ்க். அண்ட் உனக்கு உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இது வெல் அண்ட் குட்னு எப்படி தான் தெரியுமுன்னா, நீ சத்சங்கத்துக்கு வரும்போதே அந்த சத்குரு சரியான சாஸ்திரத்தை போதிக்கிற குரு, சாஸ்திரம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகவத்கீதா, உபனிஷத்துகள் அண்டு பிரஸ்தானத்ரயம், இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்களும் இதுதான் சாஸ்திரம். தவிர ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு கேவலம் பாகவதத்தில் இருக்கிற வேதாந்தம் சொல்லி கொடுக்காம ராமாயணம்னு சொல்லிட்டு மேலோட்டம் ராமர் கதை மட்டும் சொன்னாவே பத்தாது. அதில் இருக்கிற அந்த சாராம்சத்தினை கூட வேதாந்தமாக மாற்றிட்டு வேதாந்தத்துக்காக தான் அதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும். சரி, 4வது ஸ்லோகம். இப்போது இந்த மாதிரி இந்த விஷயத்தினை புரிஞ்சுக்காம யாராவது இருந்தால் பாருங்கள், 2 ஸ்லோகங்கள் முக்கியமாக அத்தனை பாயிண்ட்ஸு சொல்லி அவர் ஆச்சாரியர் இந்த 4-5வது ஸ்லோகங்களுக்குள்ள இனிமே கூட இவ்வளவு தெரிஞ்சு இருந்து இதில் ஏதோ மனுஷனாக பிறந்தாயன்னு முதல்ல நீ அது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீ ஆக்செப்ட் பண்ணாவே நீ இனிமே
தப்பு பண்ணுவியா, ஐ மீன் வேறு மார்க்கத்தில் போகணும், ஏதாவது செஞ்சுக்கணும்னு பண்ணுவியா? ஸோ யாராவது பண்ணுறாங்கன்னு அன்ஸ்பிரிச்சுவல் மேன், அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு தெரியல. மனுஷ ஜென்மமே ஆன்மீக ஜீவனம் நடத்துறதுக்கு தான். சுகபோகங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு நடத்துறதுன்னா ஜந்து ஜென்ம போதுமே, ஏதோ மிருகமு மாதிரி பட்சி பறவை மாதிரி போதுமே. நமக்கு தானே புத்தி கொடுத்துருக்கு. அப்போது அந்த புத்தின்னு உபயோகப்படுத்தாமல் ஒரு வேளை யாராவது பண்ணால் அவனு நஷ்டம் பண்ணிக்கிறான். அந்த நஷ்டம் பண்ணிக்கிற அந்த மனுஷனை பற்றி இங்கே 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார். 4வது ஸ்லோகம், லப்த்வா கதம் சின்னரஜன்ம துர்லபம் தத்ராபி பும்ஸ்த்வம் ஸ்ருதி பாரதர்ஷனம் யஸ்த்வாத்மமுக்தோ நயதேத மூடதீஹி சஹ்யாத்மஹா ஸ்வம் வினிஹந்த்ய சத்கிரஹாத். வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் வச்சு சொல்கிறார். பரவாயில்ல, நல்ல ஸ்லோகம். என்னன்ற சரி, லப்த்வா, சரி, இப்போ மேலே சொன்னது என்னது, எப்படியோ ஓகே, 100 கோடி ஜென்மமா 1 கோடி ஜென்மமா, எப்படியோ சார் எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் ஏதோ ஒன்று சொல்லு, கதம் சித்து ஏதோ ஒரு இது மனுஷ ஜென்மம் வந்துச்சப்பா, மனுஷ சரீரம் வந்துச்சப்பா, இப்போ மனுஷனாக இருக்கப்பா நீ உணரு, இது முதல்ல. ஸோ கதஞ்சித்து ஓகே, எப்படியோ இந்த துர்லபமான, அந்த துர்லபம் வார்த்தை பாருங்க திரும்பி உபயோகப்படுத்துகிறார். துர்லபம் ஏன்னா அட்லீஸ்ட் இந்த 2 விவேக சூடாமணி கிளாஸுக்கு வந்து கேட்டு இவனுக்கு மனசில் கண்டிப்பாக அந்த ரிவல்யூஷன் வரணும். அம்மா நிஜந்தான் இவ்வளோ சொல்கிறாரே, மனுஷ ஜென்மம் நிஜந்தான், நான் இவ்வளோ நாள் திங்க் பண்ணல, என்னதான் பண்ணிகிட்ருக்க வாழ்க்கையில், இது எதுக்கு எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிய வேண்டாமா? சிம்பிளி எல்லாரும் போகிற மாதிரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எல்லாரும் போகிற போக்கில் போகலாமா? நான் லப்த்வா துர்லபம் நரஜன்மா கதம்சித்து, எப்படியோ வந்துச்சப்பா உனக்கு தெரியாது எப்படி வந்துச்சேன்னு. ஆனால் அதுக்கு அதோட வேல்யூன்னு நீ மதிக்காமல் இருக்கலாமா? You don't know the value of this valuable human life, you never give the value for it and you never use for the valuable thing. அதனால் திரும்பி ஞாபகப்படுத்த தத்ராபி பும்ஸ்துவம். யா, அந்த பௌருஷம்னு சொன்னா இல்லையா, பும்ஸ்துவம்னா நாட் ஆண் சரீரம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ருதி பாரதர்ஷனம் 3வது திரும்பி சொல்கிறார். ஸ்ருதி பாரதர்ஷனம் அப்படின்னா எப்படியோ இந்த பக்தி மூலமாகவோ சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு விதமாக ஸ்ருதி பாரதர்ஷனம்னு எல்லாருக்கும் சாஸ்திரம் பார்க்கக்கூடிய, சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய தன்மையை முதல்ல இருக்கிறதுன்னு இல்லை. பட் இந்த நாட்டில் எல்லோருக்கும் நம்ம கிரகத்தில் பெரியவங்க மூலமாக அநேக நல்ல சம்ஸ்காரங்கள் வருது. வேதங்கள் சில பேர் சும்மா வேத பாராயணம் படிச்சிருக்கலாம். ஓகே, ஸ்ருதி பாரதர்ஷனம்னா somehow we got attached with the, இங்கன்னா மேபி சொல்கிறாரோ இந்த வேதத்தினை கையில் வச்சுக்கிட்டு படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, பிராமணர்கள்னு சொல்லி கூப்பிடப்படுறவங்க. சரி, வேதத்தின் இவனை படிக்கலாம், ஆனால் ஏதோ காதில் கேட்டுச்சு, வேத விஷயங்களுக்கு கேட்டுச்சு. இப்படி ஸ்ருதி பாரதர்ஷனம் அப்படின்னு ஒன்று இருக்கே, அது காதில் உழலை, அது மதிப்பு தெரியலன்னு அப்படி தெரிஞ்சது இவனுக்கு. ஸோ ஸ்ருதி பாரதர்ஷனம் அப்படி இருந்துட்டு இப்படி இருந்து இவ்வளோ ஓகே. திரும்பி பாருங்கள், 3 சொல்கிறாரு முக்கியமாக. முதல்ல 8 சொல்லியாச்சு, அப்புறம் 3 விஷயங்களை சொல்லியாச்சு. இங்கேயும் திரும்பி அந்த மனுஷ ஜன்ம துர்லபமானது, பும்சத்துவம் பௌருஷம் இருக்குது, கொஞ்சம் குசுரோ பிசுரோ இவனுக்கு வந்து பக்தி இருக்குது, அப்புறம் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் கூட தெய்வத்தின் நம்புறேன்னு சொன்னால் நீ வைதிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் தான், நீ ஓகே ஆஸ்திகந்தான். அதனால் வைதிக ஸ்ருதி பாரதர்ஷனம்னு என்னமோ எல்லாரும் நேர ருக்வேதம் யஜுர்வேதம் வந்து பூர்ணமாக அது ஒரிஜினல் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் சாத்தியப்படுற விஷயம் இல்லை. யாரை படிக்கிறாங்க? சரி, ஒருவேளை அப்படி படிக்கிறாங்க சில பேர்,
ஓகே, அவங்க வம்சத்திலேயே அவங்க எல்லோரும் நாங்கள் யஜுர்வேதத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் ரிக்வேதத்தை சேர்ந்தவங்க, இப்படியெல்லாம் கோத்திரத்தில் இப்படியெல்லாம் சொல்லி வைக்குவாங்க இல்லையா. எல்லா சங்கல்பம் செய்யும்போதும் எல்லாம் அபிவாதம் பண்ணும்போதும் அப்புறம் ஆவணி ஆவட்டம் அந்த சமயத்தில் இந்த சொல்லிக்கணும், நாங்கள் நம்ம கோத்திரம் சூத்திரம் அப்புறம் வேதம் தெரியணும். சரி, இப்போ வேதம் நான் ரிக்வேதத்தை சேர்ந்தேன், எது என்ன தான் பண்ணிகிட்ருக்கு இப்போ, என்ன பண்ணிகிட்ருக்கு இப்போது டிவி முன்னாடி உட்காந்துட்டு காலம் தள்ளிட்டு இருக்கேன் சார். அப்போ மாலில் போய் அங்கெல்லாம் சுற்றிட்டு வருவேன் சார், ஒம்பெல்லாம் பேசுவேன் சார், கிரிக்கெட் மேட்ச் மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுறேன் சார். அப்புறம் வேஷம் வேறு, பாஷை வேறு, பார்க்குறது வேறு, செய்கிறது வேறு. அப்படி இருந்த நீ என்ன இப்போ கோத்திரம் சூத்திரம் வேதம்னு சொல்லிக்கிற, இதே இந்த வேதத்தை சேர்ந்தவன நீ என்னதான் பண்ணுறேன் நீ, அப்படியே யோசனை வரணும் இல்லையோ. ஸோ அதனால் ஸ்ருதி பாரதர் 3 சொல்லிட்டார். இப்போ சொல்லிட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாருன்னா, யார் இப்படி இதெல்லாம் இருக்கிறவன் வந்து ஸ்வாத்ம முக்தோ, தன்னுடைய முக்திக்கு ஸ்வாத்ம முக்தோ, ஸ்வாத்ம முக்தி என்ன, தனக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கிக்கிறதுக்கு, தனக்கு இருக்கிற துக்கத்தை நீக்கிக்கிறதுக்கு, தனக்கு இருக்கிற சோக மோக பயத்தை நீக்கிக்கிறதுக்கு. ஏன்னா முக்தி అనేది என்னது புரியாது எல்லாருக்கும். அந்த வார்த்தை பல வாட்டி உபயோகப்படுத்திட்டு இருந்தால் கூட இப்போ புரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக சிரவணம் பண்ணுறதுனால தெரியறது. பட்டு இப்போதான் கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், சாஸ்திரம் அவ்வளோ நாள் நிறைய சிரவணம் பண்ணாதவங்களுக்கு முக்தின்னு ஒன்றும் இல்லை. இதுதான் சோகம் இல்லாமல் இருக்கிறது, பயம் இல்லாமல் இருக்கிறது, மோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் முக்தி. இது 3 எங்கே இருக்கும் சார்? மனசில் இருக்கும். அந்த மனசு பகவான் கீதையில் இப்படி 6வது அத்தியாயத்தில் சொல்கிற மாதிரி, பிரசாந்த மனசம் ஏனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதம கல்மஷம். அது இப்போ இங்கே வேணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த பிரசாந்த மனசுக்காக முக்திக்கு, சுவாத்ம முக்தி, என்ன மனசுக்கு பிரசாந்த் வேணும். அவங்கள எல்லாரும் அடுத்தவங்களை நீ பிரசாந்தமாக வைக்க முடியாது. அவங்க சுவாத்ம முக்தோ ந எதேதா, அவன் பிரயத்தனம் பண்ண மாட்டான். பிரயத்தனம் பண்ணாத இவனுக்கு என்னதான் சொல்கிறது? மனுஷனாக பிறந்த, ஏதோ நல்ல தேசத்தில் பாரத நாட்டில் பிறந்த, பாகவதம் ராமாயணம் பாரதம் நடந்து அது சொல்லிக் கொடுக்குற குடும்பத்தில் பிறந்தேன். எப்படியோ அநேக கோவில்கள் எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரன் கோவில்கள் பக்தி அப்படி இருக்கிற, எங்கே விருட்சங்களுக்கு நதிகளுக்கு மலைகளுக்கும் பூஜிக்க செய்யக்கூடிய தன்மை இருக்கிற சம்பிரதாயத்திலோ சனாதன தர்மத்தில் பிறந்த. ஓகே, இப்படியெல்லாம் இருந்தியும் ந ஏதேதா சுவாத்ம முக்தோ, இவன் என்னதான் கூப்பிடணுமன்னா யார் பண்ணலையோ, மூடதீஹி, முட்டாள், ஃபூல். கோபம் வருது சங்கராச்சாரியருக்கு, என்ன ரொம்ப முட்டாளாக இருக்குன்னு. நம்ம லோகத்தில் எல்லாத்துக்கும் அப்படி சொல்கிறோம். என்னதான் அள்ளிக்க தெரியாதவனாக இருக்கிற, 8 பொட்டும் தெரியாதவனாக இருக்கு, முட்டாளாக இருக்கு. வர இடத்துல அள்ளிக்க வேண்டாமா, சம்பாதிச்சுக்க வேண்டாமா, முன்னேற வேண்டாமா, இப்படியெல்லாம் லோகத்தில் இது சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்பு திட்டுவான். உண்மையாக ஏண்டா ஞானத்துக்கு முயற்சி பண்ண மாட்டேன், தர்ம மார்க்கத்தில் இருக்க மாட்டிய, முட்டாளாக இருக்கேன் நீ அப்படின்னு திட்டணும். பெரியவங்களை அப்படி திட்டணும். இப்படி கிரமசிக்ஷன் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறேன், இப்படி 10 மணி வரைக்கும் தூங்குற பன்னி மாதிரி இங்கே எல்லாத்தையும் திட்டணும். யார் இருக்காங்க? எல்லாரும் தூங்குறாங்க. எப்போ பார்த்தா அந்த கன்றாவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு முட்டாளாக இருக்கேன்னு திட்டணும். கொஞ்சம் நல்ல பகவத் சிந்தனை நாமும் சொல்லக்கூடாதா? பகவானுக்கு முன்னாடி உட்காரக்கூடாதா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினந்தோறும் சொல்லக்கூடாதா? பகவத்கீதை படிக்கக்கூடாதா? இல்லை சத்சங்க இது போட திட்டணும். முட்டாளவர் மூடதீஹி, புத்தி கட்டி போனவன். தீ என்ன புத்தி, ஆனால் என்ன தீ? மூட, புத்தி மூடி இருக்கு, மூடி இருக்கிற புத்திக்கு பேர். எதுவுமே நல்லது சிந்தனை செய்யாது, இருக்கேன் ஆனால் மூடி இருக்கேன். மூடதீஹி, முட்டாள் தமிழில் சொல்லுவோம், ஃபூல். ஓகே, அது மட்டும் இல்லை,
சங்கரர் சொல்கிறாரு, இவன் வந்து சக உண்மை, அவன் வந்து ஹீ நிஜமாக சொல்கிற கேளுங்கோ என்றார். என்னது? ஹீ ஆத்மஹா ஸ்வம், அவன்னு தற்கொலை பண்ணிட்டான். he committing suicide by himself. ஆத்மஹத்ய అనేది லோகத்தில் நம்ம நினைக்கிற பார்க்குறது ஆத்மஹத்யை இல்லை. இப்படி மனுஷனாக பிறந்து பாரத நாட்டில் பிறந்து இப்படிப்பட்ட சுற்றி அழகான அநேக சாஸ்திரங்கள் இருக்குது. வேதபூமி, புண்ணியபூமி, கர்மபூமி, தபோபூமி, தியாகபூமியான இப்படிப்பட்ட பாரத தேசத்தில் பிறந்து ருஷிகளுடைய பரம்பரையாக இருந்து ருஷிகளுடைய கோத்திரம் வச்சுக்கிட்டு இப்படி இருந்த நீ வந்து இந்த ஜன்மத்தினை எதுக்கு உபயோகப்படுத்தணும் தெரியலன்னா மனுஷனாக இருந்து, ஓ முடா, ஃபூல், நீ உன்னை நாசனம் பண்ணிக்கிறே, ஆத்மஹத்ய செய்கிற மாதிரிது அப்படின்னு. வினிஹந்திய சத்கிரகாத், எப்படி சத் அக்ரஹா சத் அசத்கிரகாத். அசத்தன்னா எது போயோ, எது மித்தியோ, எது அசத்தியமோ, எது மனசுன்னு வந்து துக்கப்படுத்துமோ, எது மனசுன்னு வந்து மாட்டி வைக்குமோ, எது மனசில் காம குரோத லோகங்கள் உருவாக்குமோ, அப்படிப்பட்ட அசத்து பொய்யான விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு கிரகாத்தை அது எல்லாத்துலையும் போய் ஒட்டிக்கிட்டான். ஆமாம், டிவியில் சீரியலுக்கு போய் ஒட்டிக்கிட்டான். அப்புறம் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் போய் ஒட்டிக்கிட்டான். என்ன அதான உதாரணம் சொல்லணும் நல்லா புரியறதுக்கு. இப்படி எல்லாத்திலும் அசத்து கிரகாத் என்ன ஆச்சு? அப்போது இவனுடைய மனுஷனாக பிறந்ததுக்கு சாதிக்க வேண்டிய பரம புருஷார்த்தத்தை சாதிக்காதனால வினிஹந்தியா, he is killing himself and destroying himself, he is wasting his own blessing, he disregarding his own blessing. அவனுக்கு கிடைச்ச இந்த ஈஸ்வர அனுகிரகத்தினை, மனுஷ ஜன்மத்தினை அதுக்கு வந்து ஒரு சார்த்தகத்தை இல்லாமல், அதோட பெருமை தெரியாமல், மனுஷனாக பிறந்து அந்த மனுஷ ஜன்மத்துக்கே ஒரு பிளெமிஷ்னஸ், ஓகே, என்ன அது சொல்கிறது, ஒரு தப்பான விதமாக இவன் அதுக்கு வந்து பேட் நேம் கொண்டு வரான். அப்படி நல்லா இருக்கு. பிரிங்கிங் த பேட் நேம் டு த, அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, யூ ஆர் அப்யூசிங் த காட். நான் அனுகிரகம் பண்ணி உனக்கு வந்து இப்படிப்பட்ட மனுஷ ஜன்மம், மனுஷ சரீரம் எல்லாம் கொடுத்துட்டு சுற்றி வேதங்களை வச்சுட்டு, இந்த வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற இந்த ருஷிகளோட பரம்பரை ஒன்று பிறக்க வச்சு, அப்புறம் இப்படிப்பட்ட ஓகே நினச்சி பார்க்கணும். எதுக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்காலோ அங்கெங்கே எப்படி மங்கோலியாலோ பிறந்த இப்படியெல்லாம் விவேக சூடாமணி கேட்க முடியுமா? சவுத் ஆஃப்ரிக்கா மங்கோலியா வரைக்கும் எதுக்கு சார்? காஷ்மீரில் இருந்த இப்படி நிம்மதியை உட்காந்துட்டு இது சொல்லிக் கொடுக்குறது யாராவது இருக்காங்களே இப்பாங்க? படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் பாருங்க எவ்வளோ சௌரியமாக, நம்ம ஊரில், நம்ம வீட்டில், நம்ம ஏரியாவில் தான். ஆனால் அப்போ கூட உணரமாட்டான் அதோட பெருமை. இனிமையாவது இவ்வளோ கேட்டு சங்கராச்சாரியர் சொல்கிறாரே, அவர் இப்போது சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதனால தான் இப்போ திரும்பி படித்து இது காதில் விழுந்த இன்னும் 4 பேருக்காவது அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் ஹிருதயத்தில். ஆல்ரெடி இது புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட ஒரு உற்சாகம் வந்து, இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக இந்த மார்க்கத்தில் பயணம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால் இப்படி சொல்லி மூடதீகன்னு திட்டுறார். அடுத்தது 5வது ஸ்லோகத்தில் இதே விஷயத்தினை கண்டினியூ பண்ணும்போது, ஒரு வாட்டி திட்டிட்டா பத்தாது அப்படின்னு இன்னொரு வாட்டியும் திட்டுறேன். ஏன்னா அங்கே வந்து துர்லபம் துர்லபம் துர்லபம்னு நான் சொல்லிட்டு வந்த 3 வாட்டி ரொம்ப ரொம்ப ரேர், வெரி வெரி நைஸ் கிஃப்ட் அப்படின்னு. இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் கூட நீ மாறலேன்னா, முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, எதுக்கு? சத்தியத்துக்கு. நான் அப்போ மாதிரி 3 வாட்டி திட்ட வேண்டாமா? சரியா? அவருக்கு 5வது ஸ்லோகம் பாருங்க. இத கோன்வஸ்தி மூடாத்மா யஸ்து ஸ்வார்த்தே பிரமாத்யதி
துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்ய தத்ராபி பௌருஷம். பாருங்க, இந்த 3 வார்த்தைகள் விடமாட்டுறார் பகவான். என்னது? துர்லபம் வார்த்தை, மானுஷம் தேகம், மனுஷ தேகம். அப்புறம் பௌருஷம், அதையும் விடமாட்டுறார். சரியா? ஸோ துர்லபம், மனுஷ தேகம், பௌருஷத்துவம், இவ்வளோ இருக்கு. இப்போ கூட நீ இது புரிஞ்சுக்கலன்னா இனிமேல் திட்ட வேண்டியதுதான். சங்கராச்சாரிய கோபமாக வருது. ஓகே, இவ்வளவு சொன்னதுக்கப்புறம், இவ்வளோ தெரியறதுக்கு காணப்படுறதுக்கு அப்புறம் கூட இவன் எப்படி ஏமாந்து போகிறானே, இந்த மூடாத்மா மூடனாவே இருக்கிறதுக்கு விரும்புகிறானே. கோனு அஸ்தி கோன் வஸ்தி, யாரு இன்னும் அப்படி மூடனாவே இருக்கணும்னு விரும்புகிறான்? வாட் எ ட்ராஜடி. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் தேர் இஸ் எனி, இன்னொரு அர்த்தம், இதுக்கு மேலே வேறு ஏதாவது மூர்க்கத்துவம், ஃபூலிஷ்னஸ் இருக்கா? தேர் இஸ் நோ கிரேட்டர் ஃபூலிஷ்னஸ் தேன் திஸ். எது? யூ ஆர் நாட், உன்னுடைய ஜன்மத்துடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன, பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்காம வாழ்கிற வாழ்க்கை. இது மறந்துட்டு எதுக்கோ அல்பமானதுக்கு போய் ஆசைப்பட்டுட்டு வாழ்க்கையில் துக்கப்பட்டு நஷ்டப்போய் இப்படி திரும்பி புனரப்பி ஜனன மரணம் போறியே. இப்படி இருக்கும் போது என்னது? எதுக்காக இவனு கிரேட்டர் ஃபூல், இதுக்கு மேலே யாருமே வடகட்டின முட்டாள் இவன் இருக்க மாட்டான்னு சொன்னால் என்ன? யஹது ஸ்வார்த்தே பிரமாத்தியதை. ஸ்வார்த்தம்னு இங்கே நார்மல் நம்ம சொல்கிற ஸ்வார்த்தம் வார்த்தை இல்லை, செல்ஃபிஷ்னஸ் இல்லை. அர்த்தம்னா புருஷார்த்தம். ஒரு மனிதன் தனக்கு అనేది இந்த 4 புருஷார்த்தங்களும் பிரயத்தனம் பண்ணணும். இந்த 4 கூட ஒரு ஹையார்கி ஆர்டரில் தான் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. மோக்ஷ டாப், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. அப்படிப்பட்ட ஸ்வ அர்த்தமன்னா ஸ்வயமேவ புருஷேண அர்த்தத்தை, இது புருஷார்த்த ஸ்வார்த்த. இதில் ஸ்வார்த்தம் இருக்கணும். இந்த மோட்சம் அடையணும்னு விஷயத்தில் ஸ்வார்த்தம் இருக்கணும். இங்கே ஸ்வார்த்தம் అనేది யூ மஸ்ட் பி வெரி ஈகர். கொஞ்சம் மிச்சம் இல்லாமல் தள்ளிவை, கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. பாகவதத்தில் ரிஷபதேவர் சொன்னார் இல்லை, யாராவது அம்மா ஒரு பிள்ளைகிட்ட இதெல்லாம் வேண்டாடா, வேதாந்தம் கிளாஸும் விவேக சூடாமணி இதெல்லாம் வேண்டாம், சும்மா சுவாமிக்கு மட்டும் அப்போ நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் அப்படி ஈபுதி வச்சுக்கிட்டு கிளம்பு, நிறைய படிச்சுக்கோ, நிறைய சம்பாதிச்சுக்கோ மட்டுமே சொல்லி, அவள் எவ்வளோ சம்பாதிச்சானு படித்தானு நீ வாழ்க்கையில் மோட்சம் அடைகிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். கடைசியில் அதுக்கு தகுந்த மாதிரி தர்மத்தோட வாழன்னு சொல்லாத அம்மா இல்லை. அப்போது என்ன சார் அம்மா நான் படிக்கட்டுமா? மதிக்காம இல்லைப்பா, மதித்து நமஸ்காரம்னு சொல்லிட்டு காதில் போட்டுக்காத அவங்க எதுவும் சொன்னாங்க. இப்படி அப்பா சொல்லலைன்னாரும் அது அப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, குரு கூட யாராவது நான் உனக்கு வேறு பரிகாரம் சொல்லித்தரேன், பராய்ச்சித்தம் சொல்லித்தருவேன், மேஜிக்கு காட்டுறேன், இப்படி ஏதாவது சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நம்மளை சத்தியத்துக்கு வேண்டிய விஷயத்தன்னு சொல்லி கொடுத்தோம்னா அவன் குரு இல்லை. சும்மா நமஸ்காரம் பண்ண தூரம் காவி கலர் போட்டான்னு சரி, தள்ளி கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பலது சொல்லியிருக்காரு. அங்கே நல்ல விஷயத்தினால திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸ்வார்த்தே பிரமாத்தியதே. பிரமாத்தியத்தைன்னா he lost it. He lost the chance of, ஓகே, திரும்பி இந்த சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, வராது. ஏன்னா இப்போ உபயோகப்படுத்தலைன்னா கண்டிப்பாக த லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் தர்மா, த ஈஸ்வராஸ் வில் பவர், இவனுக்கு இவ்வளோ கொடுத்துட்டு நான் எல்லாம் செஞ்சுட்டு நான் சொல்லி பேசிட்டு நடுவில் இவ்வளோ செஞ்சால் கூட இவன் மாற மாட்டான்னு, மாறுறதுக்கு விரும்பலைன்னா லைக் இல்லை, யூஸ்லெஸ் ஃபெலோ. அடுத்த வாட்டி போ, பசுவா மாடை பிறந்துக்கும், பாம்பை தேயிலை ஏதாவது ரூபம் எடுத்துகிட்டு அந்த வேஷத்தில் இருந்துக்கோ, உனக்கு மனுஷ ஜன்ம வேஷ்டன்னு சொல்லிட்டு அவரே வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதனால ஸ்வார்த்தே பிரமாத்தியதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அப்படி திட்டுறார். இவனுக்கு சங்கரருக்கு இந்த மூட வார்த்தை மேபி பஜகோவிந்தம் ஏதுனதுக்கப்புறம் இதே தினாரா, இதே தினதுக்கப்புறம் பஜகோவிந்தம் ஏதுனாரா. பஜகோவிந்தத்தில் பாருங்கள் ஒரு ஸ்லோகத்தில்
ஓகே, முதல்ல ஆரம்பத்தில் மூடமதி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. ஆத்மச்சிந்தனை பண்ணு பஜகோவிந்தம் அண்ணா. நாட்டு நாராயண வாசுதேவ கிருஷ்ணா பஜகோவிந்தம் ஒரு லெவலில் சொன்ன பக்தி அது ஓகே. பகவான் சிந்தனை பண்ணு, பகவான் சிந்தனை பண்ணு. இங்கே பகவான் என்ன எவ்வளோ நாளைக்கு இது வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆத்ம சிந்தனை பண்ணு. பஜ ஆத்மம் பஜ ஆத்மம் ஆத்மம் பஜ ஆத்மானம் பஜ. ஆத்மனி சிந்தனை பண்ணு, ஸ்வரூப சிந்தனை பண்ணு, சத்தியத்தின் வந்து சிந்தனை பண்ணு. பஜ கோவிந்தம் ஏ மூடமதே மூடா. அதனால தான் பஜகோவிந்தத்துக்கு பேருக்கு ஞாபகம் இருக்கா? மோக முத்கரம், சம்மட்ட அடி, அப்படி ஹேமரிங் அனமாட்டா, பெரிய சுற்றி வச்சு அடித்த மாதிரி நமக்கு. அதனால தான் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகங்கள் இல்லை. கஷ்டம்னா நம்ம கேட்குறதுக்கே கொஞ்சம் காதுக்கு சிரமமாக இருக்கும், மனசுக்கு பயமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படி எல்லாம் சொல்லிட்டு எத்தனையோ சொன்னார் அழகா. அப்பாவது வைராக்கியம் வராதோ. அதனால தான் மூடான்னு திட்டுறாரு சாஸ்திரம். நீ நல்லா இருந்துச்சுன்னா தீரஹான்னு பாராட்டுறதே. கஷ்டித் தீரா பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன். கட்டோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து எல்லாத்துலையும் தீரஹ தத்ர தீரஹ ந முஹ்யந்தி. தீராக தீரர்கள் மட்டும்தான் இந்த மார்க்கத்தில் நடப்பாங்க, வருவாங்க. அந்த தீரத்துவத்துக்கு தான் பௌருஷம் இங்கே அர்த்தம். புரியுறதா? கிளியரிட்டிஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஸ்லோகத்திலோ மேபி அந்த பஜகோவிந்தம் மனசில் வச்சுக்கிட்டு திட்டு. சரியா? அவருக்கு என்னதான் வரப்போகிறது நம்மன்னு திட்டா? சொல்லுங்க, என்னதான் யாருக்கு என்னதான் வரப்போகிறது? குருவுக்கு ஏதாவது வருமா? இவ்வளோ பேசி இவ்வளோ சொல்லி வேணுமுன்னா வாங்கிக்கோ, கடிச்சதானு எடுத்துக்கோ. ஏன்னா கடவுளுக்கு திருஷ்டியில் எல்லாரும் சமந்தான். அப்போ நான் எல்லாருக்கும் இப்படி சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் யூஸிங் த ஃபேக்கல்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது 6வது ஸ்லோகத்திலும் படந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாः ஆத்மைக்யபோதேன வினா விமுக்திः ந சித்தியதி பிரம்ம சதாந்தரேபி. இவ்வளவு சொல்லி 5 ஸ்லோகங்கள் பேசினதுக்கு பிறகு கூட யாராவது மனுஷனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, என்னதான் பண்ணணும்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல அப்படின்னு இருந்தால் இங்கே 6வது ஸ்லோகத்தில் வந்து இப்போ தொடங்கி ஞானம் மூலம் ஆத்ம ஞானத்து மூலமாக மட்டும்தான் மோட்சம் தானே புருஷார்த்தம். மனுஷ ஜென்மத்துக்கு முக்கியத்துவம் கோல் அதுதானே சொல்லிகிட்ருக்குறோம். அது யாரும் மாற்ற முடியாது. சரியா? அந்த மோட்சம் ஞானத்தினால மட்டும்தான் வரும். உனக்கு இங்கே ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் அந்த சந்தேகம் போகிறதுக்காக ஞானே நைவது கைவல்யம் நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிகம் வித்யதே. ஏ அர்ஜுனா, பல இடத்துல பகவானே நேராக ஆச்சாரியர்களும் அப்படி தான் நிறைய இடத்துல இப்படி சொல்கிறார் பாருங்க. ஞானே நைவது கைவல்யம் அப்படி சொல்லும்போதும் என்ன சொல்கிறாரு? பட்டந்து சாஸ்திராணி. ஓகே, இங்கே ஐ திங்க் சில புஸ்தகத்தில் வதந்துன்னு இருக்குது. பெரிய தப்புன்னு கிடையாது, பட்டந்துன்னு வச்சுக்கணும். வதந்துன்னு சொல்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சாஸ்திரங்களை நீ சொல்கிறதுனால இல்லை, முதல்ல படிக்கணும் இல்லையா? எல்லோரும் சொல்ல முடியுமா என்ன? யாரும் கொஞ்சம் பேர் தான் சொல்ல முடியும், சொல்லித்தர முடியும். சரி, கேட்டுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா பாராயணத்துக்கு படிச்சுக்கிறதுக்கு. சரியா? பட்டந்து சாஸ்திராணி அப்படின்னா வேதம் பாராயணம் பண்ணுறோம். ஓகே, இப்போ தானே சொன்னால் நாங்கள் ருக்வேத வேதிகள், நாங்கள் எஜுர்வேதிகள், நாங்கள் திரிவேதி, த்விவேதி, சதுர்வேதி, அப்படி டைட்டில்ஸ் எல்லாம் இருந்து சரி மொத்தத்தில் பட்டந்து சாஸ்திராணி. சாஸ்திராணி என்னங்க? ஏதோ சாஸ்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வேதங்களும் அப்படி எல்லாம் செய்கிறது. அப்புறம் யஜந்து தேவானம், பல தேவதைகள் எல்லாருக்கும் அக்னிஹோத்திரங்கள் பண்ணி ஆகுதிகள் பண்ணி அவங்கள எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணி யஜந்து யஜனேன
பை யக்ஞம் அவங்கள எல்லாருமே தேவதைகள் எல்லாருமே ஆராதிக்கிறது செய்கிறது. அப்புறம் குருவந்து கர்மாணி, குருவந்து கர்மாணி, பல பல கர்மங்கள். என்னது? சோஷியல் சர்வீஸ், அன்னதானம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோம், கோவில் கட்டிட்டோம். ஓகே, பூர்த்த கர்மா, ஸ்மார்த்த கர்மா, ஸ்ரௌத்த கர்மா, பூர்த்த கர்மா, எல்லா கர்மாணி, எல்லா கர்மாணி இது கீழே வரும். நல்ல கர்மங்கள் தான் சொல்கிறோம், நல்ல கர்மங்கள் தான் குருவந்து. மேபி யூ ஹவ் டன் ஸோ மச் அந்த சோஷியல் சர்வீஸ். சில பேருக்கு இந்த சோஷியல் சர்வீஸ்ன்னா ஒரே இது, அது பண்ணால் போதும். எனக்கு அது செய்யும்போது சுவாமி மனசு எவ்வளோ சாந்தமாக இருக்கேன். ஆமாம், மனசு சாந்தம் இருக்கு. ஞானம் வந்துச்சோ? அது தெரியல. இது இட்ஸ் ஓன்லி ஒரு டூல். சித்தசுத்திக்கு சோஷியல் சர்வீஸ் ஓகே, பட் சித்தசுத்தி எதுக்கு? ஞானத்துக்கு. இப்போ ஞானத்துக்கு எங்கே போக? அதனால தான் கர்மத்திலேயே மாட்டிக்கிட்டு குருவந்து கர்மாணி பஜந்து தேவாக, நானும் பல பல தேவதைகள் எல்லாரையும் பஜிக்கிறேன், பூஜிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அங்கே வந்து யக்ஞம் யஜனம், தேவான் தேவதாக ரெண்டு சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து பெரிய பெரிய யக்ஞ யாகங்களை பண்ணுறது. அவ்வளோ பெரிய பெரிய யக்ஞ யாகம் பண்ணல, ஆனால் நானும் தினந்தோறும் பூஜை பண்ணுறேன், தினந்தோறும் அபிஷேகம் பண்ணுறேன். அப்புறம் யஜந்து தேவாக, அது எப்படி பஜந்து, எப்படி பஜந்து? கீர்த்தனால, அப்படி நாம கீர்த்தனால, ஓகே, ஸ்தோத்திரத்தினால, அப்புறம் அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணும்போது அந்த பூஜைக்கு வந்து நல்ல தங்க புஷ்பமே கூட கொடுப்பேன். என்ன பணக்காரன் ராஜா. ஸோ என்னாவது பண்ணு, பஜந்து தேவாக தேவதாக. ஆனால் நல்லா கேட்டுக்கோ, நீ இந்த மாதிரி பிரம்ம சதாந்தரேபி ந சித்தியதி. என்னது? உனக்கு ஆத்ம ஜானம், ஸ்வரூப ஜானம், பிரம்ம ஜானம், மோட்சம், பிரம்மதேவனுடைய வாழ்க்கை எவ்வளோ தெரியுமில்ல, பெரிய கால்குலேஷன். அப்படிப்பட்ட பிரம்மதேவனோட வாழ்க்கை 100 பிரம்ம சதாந்தரேபி. நீ அத்தனை காலம் அதனால்தான் முன்னாடி சொல்லிட்டார் சதகோடி ஜென்மன்னு சொல்லிட்டார். இப்போ பிரம்மனுடைய வாழ்க்கைன்னு கம்பேர் பண்ணுறாரு. பாகவத்தில் சொல்லியிருக்கில்ல அவருடைய வாழ்க்கை எவ்வளோ பெருசன்னு. அப்படிப்பட்ட 100 பிரம்மாஜி கூட வாழ்க்கைன்னு போட்டுக்கோ. நீ அவ்வளவு நாள் இந்த பட்டந்து சாஸ்திராணி யஜந்து தேவானு குருவந்து கர்மாணி பஜந்து தேவாக இதெல்லாம் பண்ணோம், நான் சித்தியத்தை உனக்கு கிடைக்காது. என்னது சார், நான் இவ்வளோ கஷ்டம், மோட்சம் வராது, ஆத்ம ஞானம் வராது, முக்தி வராது, ஜீவன் முக்தி ஏற்படாது. ஓகே, அப்போ என்னதான் சார் வழி இருக்கே பாரு. இப்போ அதெல்லாம் சொல்லி நெகேட் பண்ணி ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி. ஒருத்தனுக்கு ஆத்ம ஐக்கியம்னா ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய போத, பிரம்மாத்ம ஐக்கிய போத போதிக்கப்படலைன்னா குரு மூலமாக அவனுக்கு முக்தி கிடையாது கிடையாது கிடையாது. அப்போது நான் பிரம்ம ஜானத்துக்கு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வரேன் சார், வாங்கோ, அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்கோ, கண்டிப்பாக கேளுங்கோ, எப்படி சாஸ்திரம் வழிகாட்டுறது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹ ஓம். ஹரி ஓம் தத்சத்.